இப்போ நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம்னு சொல்கிறீங்க. அது வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டுமே உடல் மனம் ரெண்டுமே உள்ளது. இது வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் இதுவும் இப்போ நிறைய மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ ஒன்று இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் 3 சொன்னீங்க, அந்த ஸ்லீப்பு, நம்ம கன்சியூம் பண்ணுறது, உடற்பயிற்சி அப்படின்னு. அந்த கன்சியூம் பண்ணுறதுல உணவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை வந்து நம்மளுடைய மற்ற கன்சம்ஷன், அதாவது நம்மளுடைய மனம் கன்சியூம் பண்ணுறது? நம்ம அந்த காலத்தில் நம்ம ஒரு சினிமா பார்த்துருந்தோம்னா எத்தனை சினிமா பார்த்துருப்போம். சின்ன வயசில் நானாக ரஜினி படம் வந்தால் மட்டும்தான் பார்ப்பேன். வருஷத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன், எக்ஸ்ட்ரா இன்னொரு ஏதாச்சும் ஒரு படம் பார்ப்போம், அவ்வளோ. இப்போ வந்து நம்ம ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்களா இருந்தால் கூட நமக்கு அவ்வளோ அக்சஸ் இருக்குது சினிமா பார்க்கலாம். அதே மாதிரி நியூஸ் அக்சஸ்ஸு, இன்ஃபர்மேஷன் அக்சஸ். இப்போ சாட் ஜிபிடிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா அது 20 புக்கு படிக்க வேண்டியதை வந்து 1 மணி நேரத்தில் எனக்கு கொடுத்துருக்கு. இதையும் நம்ம கன்சப்ஷன் சொல்லணுமா? அதாவது இந்தியன் சிஸ்டத்தில் விருத்தி அப்படின்னா எக்ஸ்பான்ஷன், பெருசாகிட்டு போகிறது. சித்த விருத்தி அப்படின்னு இந்தியன் சிஸ்டம் சொல்லுது. சித்தம்னா உள்ள ஆழ்மனம், மனம், அது சார்ந்த விஷயங்கள். அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகக்கூடிய தன்மை உள்ளது. அதனால தான் இவ்வளோ டேட்டா வாங்கிக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. அதுக்கு இணையாக இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டிஸார்டரில் வந்து ஐஎஃப்எஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் ஃபட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க, அது பிரெயினில் தகவல்களாக உள்ளே வந்து சேர்ந்து அடுக்கி வைப்பதற்கு நீங்கள் நேரம் கொடுக்குறீர்களா இல்லையா? இது முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இது இல்லைன்னா அதுக்கு வரக்கூடிய நோய் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. அப்போது நாம் இங்கே உணவு உட்கொள்கிறோம், அது வந்து இந்த ஈசோஃபேகஸ்னு சொல்லக்கூடிய உணவு குழாய் வழியாக உள்ள போது கட்டில் விழுகுது, அரைக்கப்படுவது. அதாவது இங்கே நாம் ஜீரணம் அல்லது டைஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ பசிக்கிறது, மதியம் சாப்பிட்டேன், சாயங்காலம் பசிக்குது, மறுபடியும் சாப்பிட்றேன், அதுக்கு பேர் டைஜஷன் இல்லை. நான் சாப்பிட்ட உணவுப் பொருள், அதில் இருக்கக்கூடிய போஷாக்கு உடம்பில் ஒரு உடலாக மாறுதல், தேவையற்ற சக்கைகள் உடம்பை விட்டு வெளியேதல், இது எல்லாம் சேர்ந்து தான் டைஜஸ்ட். அப்போது நான் வெறும் வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவுப் பொருளை மட்டும் இது நடக்கக்கூடாது, வெளியிலேருந்து என்னை நோக்கி வரக்கூடிய எல்லாத்துலேயுமே நடக்கணும். எனக்கு ஒரு தாட் வருது, இந்த தாட்டை நான் வச்சுக்கணுமா வேணாமா? எனக்கு ஒரு எமோஷனல் இம்பேக்ட் வருது, இதை நான் டைஜஸ்ட் பண்ணிடணுமா இல்லை பத்திரமா வச்சுக்கணுமா? 10 வருடத்துக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு அந்த பர்சனோட பேர் நீங்கள் சொன்னாலே நான் கொதிச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நண்பர் நண்பராக இருந்தோம் நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து என்னைய எல்லோருக்கும் முன்னாடி ஒரு நாள் அவமானப்படுத்திட்டாரு. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சஃபரிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம், மனதளவில் ரொம்ப அழுத்தத்துக்கு ஆளானேன். எமோஷனலாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுது அந்த நாளே ரொம்ப மோசமான நாளாக இருந்தது. அப்புறமா நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். 10 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னைக்கு அல்லது அந்த நண்பர் சும்மா இப்படி கிராஸ் பண்ணி போகிறாருன்னு வச்சுங்க, என் மனம் எப்படி இருக்குது, என்னுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா கொந்தளிப்பான நிலையில் தான் இருக்கும். அப்போது நான் ஒரு அவர் என்னை வார்த்தையில் திட்டினார்ல, அந்த திட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை என்னுடைய எமோஷனல் இம்பேலன்ஸை நான் இன்னும் உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன். 10 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொன்னாலோ, அவர் பேரை யாரோ உச்சரித்தாலோ, அவர் சும்மா என்னையை பார்க்காம கூட அப்படி கிராஸ் பண்ணி போனாலே நான் உணர்ச்சிகரமான ஆளாக மாறிடுவேன். அப்போ நான் இன்னும் அந்த வார்த்தையை டைஜஸ்ட் பண்ணலை. அப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, பிரெயின், இந்த ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பிரெயின் நீங்கள் வாங்கின டேட்டா அனைத்தையும் மிகச்சரியாக அடுக்கி வைப்பதற்கு நேரம் கொடுங்கள் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. அப்போது அதான் நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி, மிட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு 3ஆக பிரிக்கிறோம்ல, அது வேறு எதுவும் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த டேட்டா ஃப்யூச்சருக்கு தேவையோ அதை பத்திரமா எடுத்து வை, எந்த டேட்டா தேவையில்லையோ அதை எரேஸ் பண்ணி விட்டுடு. பிரெயின் டெய்லி அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உதாரணமாக நீங்கள் ஒரு நைட்டு கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட் தூங்குறீங்க, கனவு காண்றீங்க, காலையில் எழுந்து உங்களோட ரொட்டீனுக்குள்ளே போயிட்டீங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நேற்று நைட் எதுவும் நல்ல கனவு வந்தது, நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன், அழகான ஒரு மரம் இருந்தது, இது வரைக்கும் பார்க்காத பூ அந்த மரத்தில் பார்த்தேன், அதுக்கு முன்னையும் பின்னையும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல. இது என்னன்னா, பிரெயின் வந்து இதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் தேவையில்லை, டேட்டாலாம் எரேஸ் பண்ணி விட்டுருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு கனவு மொத்தத்தையும் மீட் எடுக்கணும்னா சயின்ஸ் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் எழுந்த முதல் 15 நிமிஷம் பேப்பர் பேனா எடுத்து கண்ணு மூடி உட்காந்தீங்கன்னா மொத்த கனவும் முதல் 15 நிமிஷம் ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் மீட் எடுத்து எழுதிடலாம். அதை நமக்கு தேவையில்லைங்கிறதுனால நம்ம அதை பண்ணுறதில்ல. அப்போது இங்கே ஒவ்வொரு நாளும் மூளை அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எது தேவை எது தேவையில்லைன்னு அடுக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதனாலையாவது ஒருத்தர் நல்லா தூங்கணும். இது தூக்கத்தின் போது மட்டும்தான் நடக்கும். இப்போ பகல் டைமில் நான் உள்ள பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த டைமில் பிரெயின் இதை பண்ணாது. ஏன்னா இது ரிசீவிங் மோட், கன்சியூம் மோடில் இருக்குது. இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது ஒரு கம்யூனிகேஷன் கன்சியூமாக தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும், பிரெயினுக்கு தூங்கணும். ஆக்சுவலி நீங்கள் தூங்கணும். பிரெயின் எது ஷார்ட் டேர்ம் மெமரியோ அதை முன்னாடி கொண்டு வைக்கும்,
நமக்கு இதில் பண்ணுறோம் டீஃப்ரெக்மெண்டேஷன் பண்ணுறோம்ல சிஸ்டத்தில், அதே தான் பிரெயினும் பண்ணுது. இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 5ஆம் தேதி, 5 ஜனவரி, இனிமேல் 5 ஜனவரி 2025 தான் மெச்சூர் ஆகும். இதுதான் நான் இன்னைக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன். 1,20,000 ரூபா அவன் எனக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கொடுப்பான். இவ்வளோ தானே இன்ஃபர்மேஷன். இது நான் டெய்லி பார்க்கணுமா? ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்தா அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கு 2025 அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை மடித்து என்னோட பீரோவில் வச்சு நான் பேசாமல் இருந்துடணும். ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்க்க வேண்டாம். இதே நான் ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தா டெய்லி பார்க்கலாம். நேற்று என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது, நாளைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குன்னு டெய்லி பார்க்கணும். அப்போ அதுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி தேவை. என்கிட்ட இன்ஃபோசிஸ் ஸ்டாக் இருக்குது, 2,500 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்னைக்கு 2,600 ரூபா இருக்குது, எனக்கு இந்த ரிட்டர்ன் போகிறான் அப்படின்றது எல்லாமே ஷார்ட் டர்ம் மெமரி. ஆனால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இருக்கிறது வந்து 1 இயர் கழிச்சு தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு நீங்களே யோசிச்சிட்டிங்கன்னா போகிறோம். பிரெயின் கரெக்டாக அந்த மெமரியை மட்டும் எடுத்துகிட்டு போய் பின்னாடி பத்திரமா வச்சிரும், லாங் டர்ம் மெமரியில் கொண்டு போய் வச்சிரும். அப்போது இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 25-26ஆம் தேதி எனக்கு ஒரு யோசனை வரும். போன வருஷம் ஒரு FD போட்டோமே, என்ன டேட்டில் அது மெச்சூர் ஆகுது அப்படின்னு பீரோவில் திறந்து பார்ப்பேன். 5ஆம் தேதி மெச்சூரிட்டி டேட் இருக்கும். இதுக்கு தான் டைஜஷன் பேர். அப்போ உள்ள வர்ற டேட்டாவாகவே இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபட்டிக் சிண்ட்ரோம் வரும். அது வந்து ஒரு 7-8 முக்கியமான நோய்கள் உண்டாக்குது. முக்கியமாக நர்வஸ் டிசார்டர், நரம்பு சாப்பிட்டது செரிக்காம வயிற்றுக்குள்ள இருக்க மாதிரி. அதேதான் நீங்க சாப்பிட்டது ஒரு பொருள் செரிக்காம வயிற்றுல இருக்கு, மேலும் மேலும் டம்ப் பண்ணா என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் நடக்கும். எமோஷன்லையும் அதே தான். நமக்கு 3 லேயர் இருக்கு. பாடி, மென்டல், எமோஷன் 3 லேயர் இருக்கு. மென்டல் ஆக்டிவிட்டி இப்போ நான் சொன்னது எல்லாமே. எமோஷனல் ஆக்டிவிட்டி இன்னும் ஆழத்தில் இருக்குது. இப்போ நான் என்னோட ஒய்ஃபுக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குல்ல, அதுலேயும் இது எல்லாமே நடக்குது. அவங்க என்னை திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அப்பா என்னை வந்து திட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நான் வச்சுக்கணுமா வேணாமா? அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் நான் வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அப்போ நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு தான் இருக்கு, எல்லாரும் நினைச்சாலே கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலயாவது இதையும் டைஜஸ்ட் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த இப்போ நம்ம இந்த சினிமாவில் வர டைலாக் இருக்குல்ல, எத்தனை ஜென்மானாலும் திரும்ப வந்து பழி வாங்க வேண்டாம், என் தாத்தாவை நீ என்ன பண்ணு தெரியுமா அப்படின்னா தேவர் மகன் மாதிரி ஆரம்பிக்குது இல்லை. தாத்தா காலத்தில் நடந்த பிரச்சனை பையன் முடிஞ்சு பேரன் வந்து அதுக்கு பழி வாங்குறான். அப்போ என்ன இருக்குன்னா இதில் எமோஷனல் டேட்டா அப்படியே இருக்குது, ப்ராசஸ் பண்ணப்படவே இல்லை. ஸோ ரிவர்ஸில் ஆகுது நிறைய பேருக்கு. அதாவது நண்பர்களில் வந்து மறந்துடுறாங்க, எதிரிகளை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அப்படியே ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படி எதிரிகள்னா என்ன, ஒரு வார்த்தை ஒரே ஒரு தடவை சந்திச்சு ஒரே வார்த்தை சொன்னவங்கலாம் எதிரிகள் அப்படின்னு மைண்ட் இருக்கு. நீங்கள் சொன்ன அதே தான், ரிவார்டு பேசிஸில் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. பிரெயினுக்கு என்ன தேவை? ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இரு, நீங்கள் தூண்டிக்கிட்டே இரு. இப்போ நான் ஒரு 4 மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, 4 பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்புகிறேன், ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் ஆப்போசிட்டாக அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிரெயின் கரெக்டாக அதை மட்டும் தான் கேப்சர் பண்ணும். இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் படிங்களேன், நியூஸ் பேப்பர் நீங்கள் சுவாரஸ்யமான நியூஸ்னால் எதை சொல்லுவீங்க? ஒரு கண்டெய்னர் கவுந்துருச்சு, ஒரே ஃபேமிலியில் 4 பேர் ஆக்சிடென்ட்ல, சுவாரஸ்யம் கூட சொல்ல மாட்டோம், டக்குன்னு நம்ம அதோட தான் போய் கண்ணு போய் செட் ஆகும். ஏன்னா இங்கே அது ஸ்டிமுலேட் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு. ரிவார்டு பேசிஸ்னால் அதுதான், அதுக்கு ரிவார்டு. என்னைய ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு. ஏன்னா அப்படி தான் பழகியிருக்கோம். அதனால ஸோ இந்த ப்ராசஸும் வந்து ஸ்லீப்னால தான் நடக்குது அப்படிங்க. நிச்சயமாகவே ஸ்லீப்போட 4 ஸ்டேஜ் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஸ்லீப் சயின்ஸ் நம்ம இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த 4 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. நம்ம ஒரு இப்போ நான் முதல்ல சொன்னால் 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். 7 மணி நேரம் நம்ம யாரும் 7 மணி நேரம் தூங்கிட்டேலாம் இல்லை. லைட் ஆஃப் பண்ணுறோம், பெட்டில் படுக்கிறோம், அல்லது கட்டிலில் படுக்கிறோம், அல்லது ஒரு தரையில் பாய் விரிச்சு படுக்கிறோம் அப்படின்னா படுத்த உடனே முதல் ஒரு சில நிமிடங்களுக்கோ அல்லது ஒரு மணித்துளிகளுக்கோ இந்த உடம்பு அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கண்ணு மூடி இருப்போம், ஆனால் தூங்கியிருக்க மாட்டோம். பக்கத்தில் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்போம், இந்த பக்கம் திரும்பி படுப்போம், அந்த பக்கம் திரும்பி, பாடிலி மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து இந்த உடல் அசைவு கொஞ்சம் குறைஞ்சிரும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ நீங்கள் நடந்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம், நாளை காலையில் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதனால இந்த ரெம் ஸ்லீப்பாக இருக்கும், ஐபால் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும், ரேபிட் ஐ மூவ்மெண்ட், அதான் அந்த ஸ்லீப் 2வது நேரு. 3வது ஸ்டேஜ் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக நினைவுகள் அப்படியே இதாக டிசிபேட் ஆகிட்டே வரும், ஃபேட் ஆகிக்கிட்டே வரும், ஒரு மாதிரி மங்கலான நினைவுகளாக வந்து ஆஃப் ஆகிடும். கிட்டத்தட்ட கனவு நிலைன்னு வச்சுக்கலாம். இது 3வது ஸ்டேஜ். சப்கான்சியஸ் மைண்டுன்னு இவங்க சொல்லக்கூடியது அதுதான். 4வது ஸ்டேஜ் தான் இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுன்னு பேர். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 10% டீப் ஸ்லீப் இருக்க ஒரு ஆட்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன இந்த டைஜஷனே நடக்கும். மென்டல் டைஜஷன், எமோஷனல் டைஜஷன் யாருக்கு நடக்கும்னா 2 மணி நேரம் 40 நிமிடம் யாரு இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய 4வது நிலைக்கு போயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். மீதி பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அசிமுலேஷன் நடந்துகிட்டு இருக்கு,
லெட்ஸே இன்னைக்கு நான் ஒரு 10 டேட்டா கலெக்ட் பண்ணேன், அல்லது 100 இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையிலேருந்து. நைட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டேன். 100 இன்ஃபர்மேஷனில் 50 இன்ஃபர்மேஷன் எமோஷனல் ஆனது, என்னுடைய குடும்பம் எனக்கு கொடுத்தது. 50 இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட நண்பர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்தது. இது மென்டல் இன்ஃபர்மேஷன், ஒன்று எமோஷனல், ஒன்று மென்டல். இந்த 100 இன்ஃபர்மேஷனையும் நான் கேரி பண்ணிட்டு தான் பெட்டில் போய் படுக்கிறேன். படுத்தாச்சு. முதல் ஸ்டேஜ் உடம்பு அசைஞ்சிக்கிட்டே இருந்தது, ரெண்டாவது ரெம் ஸ்லீப் இருந்தது, மூணாவது பிட்ஸ் அண்ட் பீசஸாக சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய கனவு நிலைக்கு போனேன், தூங்கிட்டேன். அப்போது இந்த 4வது ஸ்டேஜ் 2.5 மணி நேரம் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு அரை மணி நேரத்தில் திடீர்னு எனக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, நான் 100 இன்ஃபர்மேஷன் வாங்கினேன்ல உள்ள, அதில் ஒரு 40-50 இன்ஃபர்மேஷன் தான் பிரெயின் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தேவை, இதெல்லாம் லாங் டேர்ம், இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அது கிளென்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் அவேக்கன் ஆகிட்டேன், எழுந்துட்டேன். எழுந்தோடனே நான் சும்மா இருக்க மாட்டேன், லைட்டை போடுவேன், பாத்ரூமுக்கு போவேன், இல்லை எங்கேயோ ஒன்று இறங்கி கீழே போவேன், தூக்கம் வரலன்னா புக் எடுத்து படிப்பேன், ஃபோன் எடுத்து பார்ப்பேன், ஏதோ ஒன்று ஃபோன், முக்கியமாக ஃபோன் எடுத்து பார்ப்பேன், எனக்கு அது பக்கத்துலேயே இருக்கேன், முக்கியம்லாம் ஃபோன் எடுத்து அப்போ ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன். எக்ஸாக்ட்லி. அப்போ நைட்டு ஒரு 2 மணிக்கு பார்க்குறோம். ஆமாம், நிச்சயமாவே. அப்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் டைஜஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நான் டைஜஸ்ட் ஆகி நிறுத்திடுறேன். அது போக நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் எடுத்து பார்க்குறேன், அந்த இன்ஃபர்மேஷனோட இன்னொரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறேன். இதுதான் நடக்குது. அப்போது 2.5 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் யாருக்கு பாசிபிள் அப்படின்னா, 7 மணி நேரம் இருந்தால் தான் இந்த 2.5 மணி நேரம் பாசிபிள். அது போக டே டைமில், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த உடம்பு வந்து சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய டேவையும் நைட்டையும் மையமாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது உடம்பு மூலமாக சென்ஸ் பண்ணிடுது. அப்போது டே டைமில் ஒருத்தர் ஆக்டிவாக இருந்துக்கணும். டே டைம் ஃபுல்லாக தூங்கின ஒருத்தர் எப்படி நைட்டு தூங்க முடியும்? அப்போ நல்ல தூக்கம் நைட்டும் கிடையாது. அப்போ டே டைமில் ஆக்டிவாக இருக்கணும், நைட்டில் தூங்கணும். இந்த டே டைமில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தான் அவர் ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் கேட்க வந்தேன் குருஜி. இப்போது நீங்கள் 3 சொன்னதில் இப்போ 2 சொல்லிட்டோம். ஒன்று வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதெல்லாம் பலன் ஆகணும், உணவும் சரி இதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் சொன்ன இன்னொன்று லேட் ஆகுது, ஸ்லீப்போட லேட் ஆகுது. ஸ்லீப் இருந்துச்சுன்னா இந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, ஸ்லீப்புங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம், இது ரெண்டுமே இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது இயல்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்கிறது இல்லை. ஆமாம். ஏன்னா இதுவே ஒரு காரணமாகிடுது. ஏதோ ஒரு பழைய நினைவுகளோ, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ, பழைய காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தான் நம்ம நைட்டு தூங்கும் போது எழுந்து வருது. அதனால தான் தூக்கம் போகுது, அதனால தான் அது நடக்குது. இதெல்லாம் டெட்லாக்னு சொல்லுவோம். இதனால அதனால இதுன்னு ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயம். இந்த நினைவுகள்னால தூக்கம் வரல, தூக்கம் இல்லாதனால தான் நினைவுகள் ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு. ஸோ இதுக்கு தீர்வு தான் என்ன? இதை வந்து நம்ம எந்த வழியாக இதை சரி பண்ணலாம்? அது என்ன தீர்வு அப்படின்னா, இந்த நான் சொன்னேன், இந்த டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் மையமாக வச்சு தான் இந்த உடல் இயங்குது. அதுதான் சர்க்காடியன் ரிதம்னு சொல்கிறோம், பயோரிதம்னு சொல்கிறோம், இந்த ஒன்று சொல்கிறோம். அப்போது இந்த சர்க்காடியன் ரிதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய சுரப்பிகள் உங்களுக்கு என்ன கொடுக்குது, அது ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க சொல்லக்கூடிய செரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் தான் உங்களுடைய டே டைமை தீர்மானிக்கக்கூடியது. அட்ரினலைனோ உங்களுக்கு டே டைமை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்குன்னு இங்கே சில திரவங்கள் இருக்குது, சுரப்பிகள் இருக்குது. இரவை சரியாக வச்சுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ மெலட்டோனின் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். அப்போது இந்த திரவங்கள் எதை மையமாக வச்சு சுரக்குதுன்னா, இரவும் பகலையும் மையமாக வச்சு தான் சுரக்குது. அதனாலையாவது இரவில் செய்ய வேண்டியது இரவுலையும், பகலில் செய்ய வேண்டியதை பகல்லையும் செய்யணுன்றது முதல் நிலை ஆச்சா. இது முதல்ல. இதுக்கு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது 20 நிமிடம் உடலை நீங்கள் ஒரு இயக்கத்துக்கு கொண்டு போகிறீங்களே, அது நேரடியாக துணை புரியக்கூடியது. ஏன்னா உடல் அப்படி இயங்கும் போது வெறும் உடலை மட்டும் நீங்கள் இயக்கலை, அதில் மூச்சை இன்வால்வ் பண்ணுறீங்க, உடலில் உங்களுடைய தட்பவெட்ப நிலையை மாற்றுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஜாகிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய உடம்போட சூழலை தொட்டு பாருங்கள், வேறையாக மாறி இருக்கும். உங்களுடைய மூச்சோட ரிதத்தை கவனிச்சு பாருங்கள், வேறையாக மாறி இருக்கும். அப்போது இந்த உடலை ஒரு குறிப்பிட்ட மோடுக்கு நீங்கள் தயார் பண்ணுறீங்க. என்ன மோடுக்கு தயார் பண்ணுறீங்கன்னா, பகலில் நான் ஆக்டிவாக இருந்துக்கிறேன், ஸோ தட் பெட்டில் படுத்தா நல்லா தூங்குறேன். இதுதான் இதோட கான்சிக்வன்ஸ். இதுவும் அதுவும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து மட்டுமே தான் இருக்க முடியும். ஒரு உடற்பயிற்சியோ அல்லது உடல் சார்ந்த விஷயத்தை ஆரோக்கியமாக ஒருத்தர் வச்சுக்காம, டே டைமில் ஆரோக்கியமாக ஆக்டிவாக வச்சுக்காம இரவு நல்லா தூங்கவே முடியாது. இரவு தூங்க வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா என்னன்னா, தூங்குறேன்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்டில் படுத்திருப்பாரு, தூக்கம் வராது, தாட்லேயே இருந்திருப்பாங்க. பெரும்பாலும் வயசானவங்க இருக்குல்ல, வயசானவங்க என்ன சொல்கிறாங்க, சரியாக தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா, படுத்திருக்கேன் ஆனால் தூக்கமே வரலன்னு சொல்கிறாங்களா. என்ன காரணம்னா, அவங்க டே டைமில் அவங்களுக்கு பெருசாக ஆக்டிவான வேலை ஒன்றும் இல்லை, அதனால ஆனால் கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எக்ஸஸாக சாப்பிட்றாங்க, ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க.
அப்போ உடம்பு என்னன்னா நைட்டு பண்ண வேண்டிய வேலையை பண்ண மாட்டேங்குது, டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு அவங்க கூட்டி போக மாட்டேங்குது. அதான் ஸோ ஸோ இதை அதனால வந்து இப்படியே சொல்லலாமா குருஜி? இப்போ வந்து நம்ம சில பேருக்கு வந்து தொழிலே வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜியை பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த தொழில இருந்து நம்ம மாறுறோம், இல்லை இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது சில பேருக்கு. அப்போ அதனால தான் நம்ம வந்து இதுக்குன்னு ஒன்று பண்ண வேண்டியது இருக்கா? ஆமாம், அந்தந்த காலகட்டத்தின் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது. உதாரணமாக 25 வயதுக்கார ஒருத்தர் ஜிம்மில் போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது 60 வயதுக்காரருக்கு அவ்வளோ நீடு இல்லை. அவர் ஒரு குறைந்தபட்ச ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த 20 நிமிஷத்தையாவது பண்ணணும். பெரும்பாலும் நான் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் என்னப்பா நான் சாமி ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு விடுறது தான் சீக்கிரமாக தேய்மானம், சீக்கிரமாக டிகே அழிவுக்கு போகிறதுக்கான காரணம். அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அளவு தான் மாறுதே தவிர செயல் செஞ்சே ஆகணும். நீங்கள் 25 வயசுக்கார மாதிரி போய் நீங்கள் 6 பேக் பில்ட் பண்ண வேண்டாம். ஆனால் இவர் நம்ம பாடகர் ஜெயச்சந்திரன் அவர் இப்போ இந்த வயசில் அவர் 6 பேக்கெல்லாம் பில்டப் பண்ணி பண்ணியிருக்காரு. அது மாதிரி யாரோ ஒரு சிலர் அதை பண்ணிக்கலாம். ஆனால் 60 வயசுக்கான ஒரு ஆரோக்கியத்துக்கு குறைந்தபட்ச ஆரோக்கியத்துக்கு என்ன உண்டோ அந்த உடற்பயிற்சி ஒருத்தர் செய்தே ஆக வேண்டும். உடற்பயிற்சியாகவே செய்யலாம். நான் சொன்னது ஜிம்முக்கே கூட போகலாம், அல்லது யோகா பண்ணுங்க, அல்லது ஒரு நீச்சல் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் இந்த உடலை 20-25 நிமிடம் இயக்கியே ஆக வேண்டும். அட்லீஸ்ட் குறைந்தபட்ச ஆரோக்கியத்துக்கு. நான் சொல்றது நைட்டு தூக்கம் வர்றதுக்கு. குறைந்தபட்சம் அதான் நான் கொடுக்க முடியும். குறைந்தபட்சம் நைட்டு தூங்குறதுக்கு. ஓகே குருஜி, உடற்பயிற்சி வேணும்னு சொல்லிட்டோம். உடற்பயிற்சின்னு சொல்லும் போது நம்ம மக்களோட மைண்டில் நிறைய விஷயங்கள் மனசில் வரும். ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி வாக்கிங் போகலாம், இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு போகிறதுங்கிறதே பல வகை இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் அதுக்குள்ளே என்ன பிளான் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் கார்டியோ ஏற்பட்டது இருக்குது, இப்போ கல்லறி போகிறாங்க, அது மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு உடற்பயிற்சி வந்து அதை செலக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது. நான் ஒரு டிவி வாங்கினா இதெல்லாம் பார்ப்பேன், எனக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கணும், டிவி நான் இது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு உடற்பயிற்சி எனக்கு அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும், இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு முழுமையான பயிற்சி அப்படின்னு. அதாவது ரொம்ப முக்கியமாக இந்த சிங்கிள் டயட் மாதிரியான கான்செப்ட் இதில் இருக்கக்கூடாது. இப்போது சிலர்லாம் வந்து இந்த சிங்கிள் டயட்டில் சொல்லுவாங்க, நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் சார் சாப்பிடுவேன், நான் வந்து வெறும் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லை வெறும் அந்த லெக் பீஸ். அந்த டயட் இப்போ இந்த பேலியோவோட அட்வான்ஸ் போயிட்டாங்க, கார்னோவேரஸ் டயட் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கு இல்லையா, வெறும் அனிமல் ப்ரோட்டீன் மட்டும் தான் சாப்பிட்றாங்க, அப்படி வெஜிடபிளே தேவையில்லைன்ட்டா. ஆமாம், ஆனால் அப்படி நீங்கள் இந்த விஷயத்தில் பண்ண முடியாது. இங்கே ஒரு மல்டி டைமென்ஷனல் ப்ராக்டிஸாக மட்டும்தான் டெய்லர் மேடாக உங்களுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காகவாது ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு ஹெல்த் அட்வைஸரோட கைடன்ஸ் தேவை, நம்பர் 1. அப்புறம் அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பேசின விஷயத்தோட எல்லா லேயரும் அதில் இருக்கணும். பாடிக்கான ப்ராக்டிஸ் இருக்கணும், கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயமும் அதில் உள்ளே வரணும், கொஞ்சம் எமோஷனலான விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்கணும். இப்போ வேணால் எனக்கு எமோஷனல் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உள்ள தேக்கி வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நாளைக்கு எழுந்து வந்து என்னைய 5 வருஷம் 6 வருஷம் சஃபர் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ஒன்றும் எமோஷனலாக அந்த பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், அல்லது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அப்பாவோ ரொம்ப அன்பு வச்சிருந்த அம்மாவோ இறந்து போயிட்டாங்க, ஒரு வழியாக அது வந்து மீண்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேலே எனக்கு உயிரே அவர் தான், ஆனால் இறந்து போயிட்டாரு. ஆனால் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது அப்படி சொல்லிடவே முடியாது. எப்போனாலும் இது ட்ரிகர் ஆகலாம். அதனால் இது என்னைக்குனாலும் ட்ரிகர் ஆகி என்னைய ஹார்ம் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ப்ராக்டிஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த 3 குறைந்தபட்ச லேயரையாவது ஒருவர் பார்க்கணும். அது 3ன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 4 லேயர். 1, நீங்கள் சொன்ன இந்த வெளியில் பார்க்கும்போதே நல்லா இருக்குது சார் உங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி கட்டுமானம், இந்த ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய உடலின் அமைப்பு நல்லா இருக்கணும். ஒரு பெரிய தொப்பையோடையோ இல்லை கூன் விழுந்த முதுகோடையோ உடம்பெல்லாம் கருப்பாக பேட்சோடையோ இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஆரோக்கியம் இல்லாத மனிதர் தான். நம்ம நேரடியாக அப்படி சொல்லிடலாம் அவரை. ஏன்னா 40 வயசில் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒருத்தர் இப்படி இருக்காருனாலே அவர் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கலாம்னு தான் நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டியது. அப்போ உடல் வெளியில் இருக்கக்கூடிய கட்டுமானமே ஓரளவாது பார்க்கறதுக்கு சரியான கட்டுமானமாக இருக்கணும், இந்த ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர். 2வது, இது மட்டும் அவர் இல்லை, உள்ளுக்குள்ள ஆட்டோனாமிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான உறுப்புகள் தானாக இயங்கிட்டே தான் இருக்குது, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு 7-8 முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன், கார்டியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு 7-8 முக்கியமான சிஸ்டம் இருக்குது. அதுதான் நம்முடைய கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடியது. இந்த 7-8
கட்டுமானங்கள் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டியாவது சரியாக இருக்கணும். கார்டியோ ரிலேட்டட் பிரச்சனை வரக்கூடாது, பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டியில் பிரச்சனை வரக்கூடாது, நியூரோ டிஸார்டர் வரக்கூடாது. அப்படின்னா அதற்கான ஒரு பயிற்சி திட்டமும் இதுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் மைண்டு சார்ந்த விஷயங்கள். மைண்ட் அப்படிங்கிறது நான் படுத்தா தூங்கக்கூடிய அளவுக்காவது எனக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. எமோஷனும் அதே மாதிரி தான். படுத்தா நான் 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன்னா நான் எமோஷனலாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். 10 வருஷம் ஃபியூச்சரை நினச்சி பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா மென்டலி சஃபர் ஆகிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த 4 லேயரையாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு யோகா பண்ணணும்னோ ஏதோ ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் நீடு இல்லை. ஜிம்முக்கு போங்க, ஜிம்மில் போய் இந்த ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சரை பிரமாதமான ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றிடுங்க. வீட்டுக்கு வாங்க, ஸ்விம் பண்ணுங்க. உள்ள இருக்கக்கூடிய 8 ஃபங்க்ஷனாலிட்டியும் நல்லா நடந்துடும். ஸ்விம் பண்ணும்போது என்ன நடக்குது, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சுவாச மண்டலத்தை பிரமாதமாக இயக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உள்ள மூழ்கி வெளியில் வரும்போது மேக்ஸிமம் ஏர் இன்ஹேல் பண்ணிடுவீங்க. மறுபடியும் உள்ளே போகும்போது அந்த ஏரை உள்ளே தேக்கி வைப்பீங்க. 15 செகண்டோ 20 செகண்டோ. இதை 15 நிமிஷம் நீங்கள் ஸ்விம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பிராணாயாமம் மாதிரியான யோகா பயிற்சி பண்ணதுக்கு சமம். அப்போது ஒரு ப்ராக்டிஸான வெறும் உடற்பயிற்சியை மட்டும் தேர்ந்தெடுக்கிறத விட இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஒரு தியானம் கற்றுக்கோங்க, உங்களுடைய மென்டல் பிரச்சனைகளுக்கு அதில் ஒரு சின்ன தீர்வு கிடைக்கும். ஒரு மரபார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுங்க. உங்களுக்கு ஒரு பக்தி இருந்ததுன்னா பக்தி பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு பக்தி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தீவிரமான கிளாசிக்கல் ஒர்க் புக்கு படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அப்படி ஒன்று வளர்த்துக்கோங்க. அது உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸை அதுதான் கேர் பண்ணும். நீங்கள் இப்படி மல்டி டைமென்ஷனல், அதனால அரவிந்தோ மாதிரி சிவானந்தர் மாதிரியான பெரிய பெரிய மகான்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா அல்லது மல்டி டைமென்ஷனல் யோகான்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. நீ வெறும் கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணுறது யோகா இல்லை கையை காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே காலை வளைச்சு முதுகில் போட்டு மூக்கை தொட்டி தலைகளை நிற்கிறது, அதுவும் யோகம் இல்லை. இது எல்லாம் கலந்ததாக இருக்கணும். அதில் இந்த 4 மினிமம் லேயர், அன்றாடத்தை சரியாக வைத்துக் கொள்ளக்கூடியது இந்த 4 லேயர். இந்த 4 லேயரும் கடைசி நாள் நீங்கள் கடைசி மூச்சு எடுக்கிற வரைக்கும் உங்கள் கூட வரப்போகுது. அதனால் இது 4க்கான முதல் பயிற்சியை தொடங்குங்க. இது 4ம் ஒரு 90 நாட்களில் இதுக்கான பயிற்சி 4ம் சரியாக தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா 90 நாட்கள் நீங்கள் வேற ஒரு ஆள். ஏன்னா சர்க்காடியன் பயோரிதம் சொன்னேன்ல, அது அந்த ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் 90 நாள் செஞ்சிட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் என்ன நினைக்குதுன்னா இட்ஸ் நாட் அ ஹேபிட், இட்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு உள்ள பிரிண்ட் பண்ணிக்குது. அது வரைக்கும் அது ஹேபிட் நினைக்குது. நீங்கள் ஒரு மாதம் பண்ணுறீங்க, அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே இவருக்கு இது ஒரு ஹேபிட் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். 3 மாதம் பண்ணிட்டீங்கன்னா இது புதுசாக இருக்குது, இது ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும் போல, அதனால நான் டெய்லி இதை நான் தூண்டி விடுறேன் அப்படின்னு உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சிடும். ஆனால் அது வெறும் உடற்பயிற்சிக்கு மட்டும் நடக்காது. நீங்கள் இந்த 4ஐயும் செஞ்சுருக்கணும். உடற்பயிற்சியும் பண்ணியிருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கணும், மனதுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கணும், உணர்ச்சிகளுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கணும். இந்த 4ஐயும் சேர்ந்து 90 நாட்கள் பண்ணீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளும் உங்களை எப்படி பார்க்கும்னா இவர் இந்த வாழ்க்கை முறையிலேருந்து இந்த வாழ்க்கை முறைக்கு மாறிட்டார். அதனால இவருக்கு நான் திரும்ப திரும்ப இது ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. நம்முடைய பசிங்கிறது அதுதானே. என்னுடைய அம்மா எனக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை தான்டா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் ஏற்படுத்தினா என்ன இருக்கும், எனக்கு காலையில் 11 மணிக்கு ஒரு தடவை பசிக்கும், 6 மணிக்கு ஒரு தடவை பசிக்கும், அவ்வளோதானே. ஆனால் இப்போ எனக்கு 3 தடவை பசிக்குது. ஏன்? என் அம்மா 90 நாள் 3 தடவை பசிச்சு சாப்பாடு போட்டு பழக்கிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சது 48 வருஷமா அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த உடம்புக்கு நீங்கள் சில விஷயங்களை சொல்ல முடியும், சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா அது லைஃப் லாங் அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த மிஷின் லேர்னிங் அதெல்லாம் சொல்கிறீங்களே, அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், அது லைஃப் லாங் அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரே ஹார்ட்வேருக்கு வேறு சாஃப்ட்வேர் போடுற மாதிரி அதே தான். இப்போ வேறு கலாச்சாரத்தில் வேறு உணவும் அவங்க கரெக்டாக தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்தந்த ஹேபிட்டை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதே தான். நம்ம உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணும்போது இதில் ஏதோ ஒன்றை மட்டும் நம்ம வச்சு பண்ணணும்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது இப்போ 4 ஏன்னா நம்ம இங்கே 5 விதமான தளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்களா, இப்போ சுரேஷன் முன்னாடி உட்காந்துருக்காருன்னா வெளியில் தெரிகிற சுரேஷ் மட்டும் சுரேஷ் இல்லைல்ல, உள்ள ஆர்கன் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. சுரேஷே நினச்சாலும் ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது. ஆமாம், சுரேஷே நினச்சாலும் இப்போ 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்காரு அப்படின்னா யூரினேஷனை ஒரு சர்டன் டைமுக்கு தான் நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடுச்சு, உங்களோட யூரினரி பிளாடர் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா காரணத்தை கொண்டு நீங்கள் செஞ்சே ஆகணும் அதை. அப்படி உள்ள இருக்கக்கூடிய ஆட்டோனாமிக் சிஸ்டம் தானாக இயங்கக்கூடிய உறுப்புகளே நூற்றுக்கணக்கான உறுப்புகளும் 6, 7, 8 விதமான மண்டலங்களும் இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டி சிஸ்டமும் இருக்குது. அப்போ இது 2வது லேயர்.
அதுக்குள்ள ஆழத்துல தான் இப்போ முதல் லேயரை விட இன்னும் சட்டிலா இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பாடியை விட கண்ணுக்கு தெரியாத உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் அவ்வளோ சட்டிலா இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருக்கும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னுடைய வாட்டர் எவாபரேட் ஆகி சப்தமா வெளில போயிட்டு இருக்குல்ல, வாட்டர் எவாபரேட் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போ நான் அப்பப்போ தண்ணி குடிச்சா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் தன்னோட இயல்பு நிலையில இயங்கிக்கிட்டே இருக்கும். இது 2வது நிலை. இதை விட சூக்ஷ்மமா இன்னும் ஆழத்துல இன்னும் சட்டிலா தான் மைண்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், மைண்டு இயங்கிக்கிட்டே தான் இருக்கு வேற ஏதோ கார்னர்ல. 4வது அதை விட ஆழத்துல நம்முடைய இன்டெலிஜென்ஸ், இன்டலெக்சுவல் ஏரியா இருக்கு, அல்லது இன்ட்யூட்டிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய உணர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதை விட ஆழத்துல தான் ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய ஸ்டில் இந்த பிளிஸ் ஸ்டேட்டே இருக்கு. அங்கெல்லாம் நம்ம போறதே கிடையாது. நாம இந்த அன்றாடம்னு எதை சொல்றோமோ இந்த முதல் 3 லேயருக்கு தான் இயங்கிக்கிட்டே இருக்கோம். பாடி, உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மைண்டு. இந்த 3 தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறோம். அதுக்கும் உள்ள ஆழத்துல 2 லேயர் இருக்கு. அதை யாரும் நம்ம எக்ஸசைஸ் பண்றது கிடையாது. ஆனா ஒரு மரபார்ந்த சிஸ்டம், ஆயுர்வேதமோ யோகமோ தாந்திரிகமோ என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் இந்த 3ஐயாவது நீ சரியா வச்சுக்கோ. இந்த 3லயாவது ஒரு சமநிலையை கொண்டு வந்துரு. உன்னை அறியாமலே 4வது லேயரான இன்ட்யூட்டிவ்னஸ்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு உனக்கு அடிக்கடி உண்டாகும். அதன் மூலமா நீ பெரிய வேலைகளை பண்ணிட முடியும். 5வது லேயரான பிளிஸ் ஸ்டேட், ஆனந்தமய கோஷம்ன்ற நிலையில எப்பவுமே நீ அப்படிதான் இருப்ப. ஏன்னா முதல் 3 லேயர் கிளீனா இருக்கக்கூடிய ஒருத்தர், சமநிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் அறியாமலே சந்தோஷமா இருந்துதான் ஆக முடியும். ஒரு வழியே இல்லை. ஏன்னா எமோஷனல் கிரிஃபே இல்லையே, உணர்ச்சிகரமான துன்பம்னு ஒண்ணு இல்லை, மனோமய கோஷம்னு சொல்லக்கூடிய மென்டல் கிரிஃப் எதுவும் இல்லை, துன்பம்னு ஒண்ணு இல்லை. அப்ப அவரால் என்ன பண்ண முடியும்? மீதி சந்தோஷமா தான் இருக்க முடியும். அப்போ இந்த 5 லேயர் இருக்கு. நம்ம எல்லோருமே அந்த 5 லேயரா தான் அங்கே பிரிஞ்சிருக்கோம். இந்த பயிற்சி திட்டம்ங்கிறது இந்த 5 லேயர்லையும் இம்பாக்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். 5 லேயர் தனித்தனியா பயிற்சி பண்றீங்களோ இல்லையோ அடுத்த விஷயம். நீங்க செய்யக்கூடிய பயிற்சி திட்டம் இந்த 5ஐயும் ஒவ்வொரு நாளும் பிரஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ வகையில மாற்றம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வந்ததுன்னா நீங்க சரியான பிராக்டிஸ் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மரபார்ந்த முறைகள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்போ நீங்கள் எதுவுமே எங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அன்றாடத்தில் புரிகிறத மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ யோகா மாதிரி ஒரு மரபார்ந்த முறையை நம்ம இது பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையாக கொடுக்கும். அதாவது யோகா பயிற்சிகளை திட்டமிடும் போதே இவங்க எப்படி திட்டமிட்டுருக்காங்கன்னா 3 லேயராக திட்டமிட்டுருக்காங்க. ஒன்று வந்து எல்லோருக்குமானது யோகா பயிற்சி இல்லை. முதல்ல இட்ஸ் நாட் தட் நான் யோகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க அதனால நான் யோகா பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கக்கூடாது. யோகா பயிற்சி மொத்தம் 3 நிலையில் திட்டமிடப்பட்டிருக்கு. ஒன்று வந்து யோகா பயிற்சின்னு நான் சொல்கிறது இந்த ஆசனங்கள் மட்டும் இல்லை. பெரும்பாலும் யோகானா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா கை கால் நீட்டி பண்ணணும் தானே சார் யோகம் அப்படின்னா, அது யோகம் இல்லை. சரி கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணணும் அதானே, அதுவும் இல்லை. இது இந்த ஒற்றைப்படையாக ஒருத்தர் யோகாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அது யோகா இல்லைன்னு அர்த்தம். இங்கே இந்த பஞ்ச கோஷம்னு சொல்லக்கூடிய இப்போ நான் சொன்ன 5 லேயருக்கும் எது பயிற்சியோ அதுக்கு பேர் யோகம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் செய்யக்கூடிய விஷயம் இந்த 5 லேயர்ல போய் ஏதோ இம்பாக்ட் ஏற்படுத்தணும். ஸோ என்னன்னா இந்த 5 லேயருக்கும் பயிற்சி இருந்தால் தான் அது முழுமையான பயிற்சி. இவங்க யோக பயிற்சி திட்டமோ அல்லது தாந்திரிகமோ இந்த ஆயுர்வேத மாதிரியான விஷயங்களை செட் பண்ணும்போதே ஒரு கட்டமைக்கும் போதே எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா 3 லேயராக கட்டமைக்கிறாங்க. ஒன்று, ஏற்கனவே நான் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க ஏதோ ஒன்றிலிருந்து விடுபட வேண்டும், முதல் நிலை. 2வது, இதன் மூலமாக எனக்கு பக்க விளைவுகள் வரக்கூடாது. 3வது, மறுபடியும் ஃபியூச்சர்ல நான் இதுக்காக துன்பப்படக்கூடாது. இந்த 3 காலகட்டமாக தான் ஒரு முழுமையான யோக பயிற்சி இருக்கவே முடியும். அதாவது லெட்ஸ் எனக்கு முதுகு வலின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் நான் வந்து முதுகுவலிக்கு பயிற்சிக்கு வர்றேன் அப்படின்னா, நான் முதுகுவலிக்கு முழுமையான யோகம் பண்ணும்போது நான் முதுகுவலிக்கான பயிற்சி கற்றுக்கொள்ளும் போதே 3 விஷயம் நடக்கணும். ஒன்று, இந்த முதுகுவலி சரியாகணும். அதன் மூலமா நான் பயிற்சி செய்யறதுனால எனக்கு பக்க விளைவா வேற ஏதோ ஒன்று வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, மறுபடியும் எனக்கு முதுகுவலி வாழ்நாள் புறம் வரக்கூடாது. இது 3ஐயும் மீட் பண்ணினால் அது முழுமையான யோகம். இப்படிப்பட்ட யோகம் மட்டும்தான் நான் அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லும். எப்படி சொல்லும்? இந்த உடம்பு சதா என் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நான் சொன்னல உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உடம்புல இருந்து என்ன வெளியில போகுது? வாட்டர் எவாபரேட் ஆகி இந்த 4 டெக்கா சலைவா இருக்கு, சலைவரி கிளாண்ட் இருக்கு. இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் என்னுடைய வாட்டரை எடுத்து வார்த்தைகளாக மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்னுடைய உடம்பு கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன சொல்லும்னா, நீ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க, 2 சிப் தண்ணி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும். நேரடியாக சொல்லாதே தவிர சிம்டம்ஸ் சமிக்ஞையாக கொடுக்கும். எப்படி சமிக்கை கொடுக்கும்? என்னுடைய காது மலர்கள் சூடாகும், உதடு ட்ரை ஆகும், கண்ணில் ஒரு எரிச்சல் உண்டாகும், சூடான மூச்சு காற்று உள்ளே போய் வெளில வரும்.
இந்த 4 சமிக்கை மூலமாக உடம்பு என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய சுரப்பிகள், இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் ட்ரை ஆயிடுச்சு, 2 சொட்டு தண்ணி குடிச்சுக்கோ, 2 ட்ராப் தண்ணி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. இதை கேட்கக்கூடிய தன்மை எனக்கு இருந்ததுன்னா நான் வந்து சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு வந்து ஓரளவு அவேர்னஸ் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் உடல் அந்த ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்வே தவிர ஒரு 10 கான்செப்டை பேசுறது விழிப்புணர்வு இல்லை. நம்ம முதல்ல சொன்னோம்ல, இன்னைக்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு உணவு மேலே, ஆரோக்கியத்தின் மேலே. அது எதுவுமே விழிப்புணர்வு இல்லை. இந்த உடல் சொல்லக்கூடியதை கேட்கலாம் பாருங்க ஒருத்தன், அவனுக்கு தான் விழிப்புணர்வு இருக்குன்னே அர்த்தம். இந்த உடல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் இந்த தண்ணிக்கு நான் உள்ள பேசுறேங்கிறதுனால இந்த தண்ணியை எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லாட்டாலுமே 1.5 மணி நேரத்துக்கு தான் நமக்கு அதை செஞ்சு. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஏசியில் தான் உட்காந்துருக்கீங்க, 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஒர்க் பண்ணுறீங்க, இதே சிம்டம் உங்களுக்கும் நடக்கும். யார் கூடயும் பேசலை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பவும் உதடு ட்ரை ஆகும், இந்த காது மடல் சூடாகும், மூக்கில் சூடாக காற்று வரும், கண் எரிச்சல் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 2 சொட்டு தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். அவர் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வில் இருக்காருன்னு அர்த்தம். அதே போல தான் இந்த 5 லேயருக்குமான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி ஒரு செலக்டிவாக ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் உங்ககிட்ட இருந்தால் இந்த உடம்பு உங்ககிட்ட சொல்லும், இந்த பகுதிகளில் உனக்கு பிரச்சனை இருக்குது, உன்னால் குனிந்து தரையை தொட முடியல, லோவர் பேக் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தண்டின் அடிப்பகுதி இறுக்கமாக இருக்குது அப்படின்னு உடம்பு சொல்கிறது தெளிவாக கேட்கும். அப்புறம் அதே தெளிவாக கேட்டதுனாலேயே உங்களால் அடுத்த ஒரு 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ இலகுவாக போய் தரையை தொட்டக்கூடிய கான்செப்டையும் அதுவே உருவாக்கி கொடுத்துரும். ஏன்னா கேட்குற, இப்போ நீங்கள் நான் சொன்னேன்ல, நான் கேட்டுட்டேன், உடல் ட்ரை ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டிப் தண்ணி குடிச்சுப்பேன்ல. அதே மாதிரி தான் உடம்பும், நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா உடம்பு மறுபடியும் அதுக்கான ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். எஸ், குனிஞ்சு நீ தரையை தொட முடியும்னு. இதுதான் வந்து நீங்கள் கேட்ட அதே கேள்விக்கான பதில். உங்கள் உடம்பு உங்ககிட்ட ரொம்ப தெளிவாகவே இந்த 5 லேயருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அன்றாடத்துக்கான ப்ராக்டிஸாக தான் நம்ம நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது ஃப்யூச்சரை நோக்கி தான் பேசுது. இங்கேருந்து அடுத்த நீ 90 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, 91வது நாள்ல இருந்து அடுத்த 1 மாதத்துக்கு உங்கள் உடம்பு எப்படி இருக்குங்கிறது 90 நாள் தான் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மரபார்ந்த திட்டங்கள் எப்போவுமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபிலாசபி, ஒரு ப்ராக்டிஸ், ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது, தத்துவத்துக்கு இணையாக ஒரு பயிற்சி தரத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. பதஞ்சலி சொல்லும்போது ஹேயம் துக்கம் அநாகதம்ங்கிறார். பயிற்சியை பற்றி சொல்லும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் ஏற்கனவே இருக்க சஃபரிங்கை நீக்கிறதுக்காக மட்டும் இல்லை, வரக்கூடிய துன்பத்தை இப்போதே தடுத்தல். அநாகதம்னா தடுத்து நிறுத்தல். துக்கம், வரக்கூடிய துக்கம், அந்த ஏயம் துக்கம் அநாகதம், அந்த வரக்கூடிய துக்கத்தை, வரக்கூடிய துன்பத்தை நீங்கள் பயிற்சியின் மூலமாக இன்றைக்கே சென்ஸ் பண்ணிடலாம். துன்பத்தை சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யாராவது துன்பத்தில் வேணுங்கனே போய் விழுவாங்களா என்ன? ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகே, இப்போ டாக்டர் சொல்கிறார் இனிமேல் நீ சுகர் எடுத்தனா நாளைக்கே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் யாராவது போய் ஜிலேபி சாப்பிடுவாங்களா? சூசைட் பண்ணிக்கலாம் சாப்பிடுவான். பட் இன் ஜென்ரல் அப்படி ஒன்று இருக்குல்ல. அப்போது இங்கேருந்து உங்களை ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய, அட்லீஸ்ட் உடல் லெவல்லையாவது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மரபார்ந்த சிஸ்டம் வழங்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு வெறும் நான் உடற்பயிற்சி மட்டும், இப்போ மரபார்ந்த யோகத்திலேயே வெறும் நான் உடற்பயிற்சி மட்டும் நான் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா பண்ணிடுவீங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களால் ஃப்யூச்சர் சென்ஸ் பண்ண முடியாது. அடுத்து என்ன நோய் வரும்னு உங்களுக்கு தெரியாது. இன்கேஸ் உங்களால் முழுமையான பயிற்சி திட்டத்துக்குள்ளே இருக்க முடிஞ்சால் உங்களுக்கு தெரியும், எஸ் இந்த கண்டிஷனில் இருந்தேன்னா நான் இன்னொரு 5 வருஷம் கழித்து என்னால் தரையில் உட்கார முடியாது, அதனால் இப்போவே நான் அதுக்கான பயிற்சியில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களை அறியாமலே நீங்கள் அந்த பயிற்சியில் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. இதுதான் ஃப்யூச்சர் நோக்கி உங்களுடைய உடம்பு உங்களோட பேசும் சமிக்ஞை. உடற்பயிற்சிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 3 கேட்டகரியும் நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் செஞ்சே ஆக வேண்டிய விஷயங்கள். 70 வயசு ஆனாலும் செய்கிறதுக்கு பயிற்சி நீங்கள் ஏற்படுத்தி தானே வச்சுருக்காங்க. படுத்துக்கிட்டு ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணுங்க, சும்மா தரையில் பெட்லேயே படுத்துருங்க, பெட் விட்டு எழுந்துக்கவே முடியலையா, பெட்லேயே படுத்து பண்ணுறதுக்கும் பயிற்சிகள் இருக்கேன். இன்னைக்கு இந்த ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்ன, நீங்கள் என்ன ஓடி ஆடி வெயிட் தூக்கி அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இல்லையே, பெட்டில் ரிலாக்ஸ்டாக படுத்துருக்கீங்க, ஆனால் மசிலையும் உங்களுடைய போனையும் குறிப்பிட்ட விதத்தில் அசைக்கிறீங்க, அதுவே எக்ஸசைஸ் தானே. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் பண்ணுறதுக்கு, எல்லா ஏஜ்லேயும் பண்ணுறதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும்.